தெரியலக்கா. ம். பட்டியலிட்டுட்டு யார் இருக்காங்க? இந்த நாட்டாமன்னு சொல்லுவாங்கல்ல. பழைய பேங்க்குக்கு பின் பக்கமா? அதெல்லாம் எனக்கு தெரியலக்கா. சரி சரி ஓகே. நான் உங்ககிட்டயே போய் கேக்குறேன். அக்கா இல்லக்கா. எங்க இருக்கு சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்களே. ஒண்ணும் இல்லக்கா. நான் கேட்க மாட்டேமா, எனக்கு யாருனே தெரியாது. எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுக்கா வீடு. சரி சரிம்மா. சரி ஓகே. நேத்து லாஸ்டா நம்ம வந்து ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் படி விளக்க முறையில ஒரே ஒரு சம் மட்டும் பார்த்தோம். அது புரிஞ்சுச்சா ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும்? நான் என்ன ஃபோன்ல வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரியலன்னா சொல்லுங்க, திருப்பி சொல்லித்தரேன். ஓகே. எல்லாருக்கும் ஓகேவா இல்ல எப்படி? ஓகேக்கா. சரிம்மா. ஓகேக்கா. ஓகேம்மா. சரி. இப்போ இன்னொரு ஒரு புது கான்செப்ட் கத்துக்க போறோம். இது உங்களுக்கு 2 மார்க்லயும் வரும், 1 மார்க்லயும் வரும். சரியா? நம்ம நார்மலா சில நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் திட்ட விலக்கம் கண்டுபிடிப்போம் சிக்மா. அதே நம்பருக்கு ஒரு நம்பர்லயும் நம்ம வந்து 3யோ இல்ல 2ஓ இல்ல 5ஓ ஏதோ ஒரு நம்பர் சேம் நம்பரை ஒரு நம்பர் கூடயும் நம்ம கூட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சா ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்கும். இதுதான் கான்செப்ட். நார்மலா ஒரு நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த நம்பர்ஸ்லயே எல்லா நம்பர் கூடயும் சேம் ஏதோ ஒரு இப்போ 11 வச்சுக்கோங்க, எல்லா நம்பர் கூடயுமே 11 கூட்டி ஒரு நம்பர் வரும்ல. இப்போ 4 கூட 11 கூட்டினா எவ்வளோமா? 15ஆ? 15. 11 கூட 7 கூட்டினா 18. 18 கூட 11 கூட்டினா 19. 10 கூட 11னா 21. இது வந்து 22. இந்த மாதிரி நம்பர்ஸ் வரும்ல. இந்த நம்பருக்கு நீங்க சிக்மா கண்டுபிடிச்சாலும் சேமா தான் இருக்கும். ரெண்டுத்துலயும் எந்த வித்தியாசமும் இருக்காது. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இது ஒரு 2 மார்க்ல உங்களுக்கு கேட்பாங்க. 1 மார்க்ல புக்கிங்ல இருந்து கேட்பாங்க. அது மாதிரி இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு புக் பேக்லயே இது மாதிரி ஒரு சம் குடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்காமா? இதே மாதிரி 1 மார்க் எதுவும் இருக்கா? 1 மார்க்ல இந்த மாதிரி சம் இருக்கா? அக்கா 1 மார்க்ல இருக்குக்கா. இருக்கா? ஓகே. அதுதான் இந்த கான்செப்ட். ஓகேவா? சரி. ஓகே. இப்போ அந்த நம்ம செக் பண்ணி பார்ப்போமா சேமா வருதான்னு? போட்டு காட்டுமா? இல்ல இதுல எக்ஸ்பிளைன் பண்ணட்டா? நீங்க சொன்னீங்கன்னா போட்டு காட்டுவேன், இல்லைன்னா இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இதுல எக்ஸ்பிளைன் பண்ணவா? சரி ஓகே. சரி இங்க பாருங்க. இப்போ இந்த நம்பர்ஸ்க்கு திட்ட விலக்கம் கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு மெத்தட் எடுத்துக்கலாம். எந்த மெத்தட்னு அவங்க குடுக்கலன்னா நம்ம ஏதோ ஒரு மெத்தட் ஃபர்ஸ்ட் மெத்தடே இதுல எடுத்திருக்கோம். என்ன மெத்தடு? நேரடி முறை. ஏன் நேரடி முறை எடுத்திருக்கோம்? டைரக்ட் மெத்தட் ஏன் எடுத்திருக்கோம்? இது என்ன டைப்ல இருக்குன்னா அன்குரூப்டு டேட்டா தொகுக்கப்படாததா இருக்கு. தொகுக்கப்படாததுல நேரடி முறையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 4 டைப் இருக்கு. அது ஏதோ ஒரு டைப் எடுத்துக்கலாம். நம்ம நேரடி முறையில போறோம்னு வச்சுக்கோங்க. டைரக்ட் மெத்தட். குடுத்துருக்கிறத xiன்னு எடுத்துப்போம். இதுக்கு xi ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஒரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். நமக்கு ஃபார்முலா தெரியும். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் xi ஸ்கொயர் டிவைட் பை n மைனஸ் சமேஷன் xi டிவைட் பை n த ஹோல் ஸ்கொயர். இது எதுக்கான ஃபார்முலா? இது எதோட ஃபார்முலாமா? நேரடி முறை. வெரி குட். நேரடி முறை. நேரடி முறையில நம்ம இப்ப போடுறோம். சரி. இப்போ இதெல்லாம் நம்ம கூட்டினோம்னா சமேஷன் xi. இதெல்லாம் ஸ்கொயர் எல்லாத்தையும் கூட்டினா சமேஷன் xi ஸ்கொயர். ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். சமேஷன் xi ஸ்கொயருக்கு பதிலா இந்த நம்பர் எத்தனை nனா எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 அப்ப 5. அப்ப சமேஷன் xi டிவைட் பை n அப்படின்னா 350 டிவைட் பை n. அதே மாதிரி சமேஷன்
xi டிவைட் பை n ஹோல் ஸ்கொயர். அப்போ 40 டிவைட் பை 5. 40 இங்கே இருந்துச்சுன்னா இங்கே இருந்து ஹோல் ஸ்கொயர். இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா ஏதோ ஒரு டேம் வரும். என்னமோ வரும், 1200 வரும். இது வந்து 25 வரும். கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கோங்க. இதையும் கேன்சல் பண்ணி சின்ன நம்பராக மாற்றிட்டு அதுக்கு வேணா இந்த ஸ்டெப் மட்டும் நம்ம போடுவோமா? சால்வ் பண்ணுறது போட்டு காட்டவா? ஓகே தானா? போட்டுக்கிறீங்களா? போட்டு காட்டவா? ஏதாவது சொல்லுங்க. இப்போ தாரகாவுக்கு திட்டுவோம். சொல்லுங்க தாரகா, என்ன பண்ணணும்? போட்டுக்கிறீங்களா நீங்களே? போட்டுக்கிறோம்க்கா. இதெல்லாம் சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு ரூட் சிக்ஸ்க்கு எடுத்தீங்கன்னா 2.45. எப்படி? ரூட் ஆஃப் 9ஓட வேல்யூ தான் நமக்கு 3, ரூட் ஆஃப் 4ஓட வேல்யூ 2. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் ரூட் ஆஃப் 6 இருக்கு. அப்போ 2 பாயிண்ட் சம்திங்கில் தான் வரும். 2.5னே கூட நீங்கள் போடலாம். ஏன்னா இது 4, 5, 6, 7, 8, 9 4 நம்பர். இடையில 5 நம்பர் இருக்கு. நடு நம்பர் 7 வந்ததுன்னா கரெக்டாக 0.5 போடுவீங்க. உங்களுக்கு 6 வரதுனால நீங்கள் வந்து 5 விட கம்மியாக ஏதோ ஒரு நம்பர் கூட போட்டுக்கலாம். உங்கள் விருப்பம். இப்படியும் கெஸ் பண்ணி போடலாம், இல்லை லாங் டிவிஷன் மெத்தட் நீள் வகுத்தல் முறையிலையும் போடலாம். ஓகே, இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன சொல்றாங்க, இந்த நம்பருக்கே எல்லா மதிப்புகளுடன் 3ஐ கூட்டும் போது கிடைக்கும் புதிய தரவிற்கு திட்ட விலக்கம் காண்க. அதாவது இதுல உள்ள ஒரு டேம் கூடயும் 3 ஆட் பண்ணணுமா. ஆட் பண்ணி வர புதுசா வர நம்பர்ஸ்க்கு அதே மாதிரி சிக்மா திட்ட விலக்கம் கேட்குறாங்க. அப்போ அந்த நம்பருக்கு ஒரு நம்பர் கூடயும் 3 கூட்டி இது மாதிரி எழுதிக்கிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதோட சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டு அதில் இது மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி இதை சால்வ் பண்ணிங்கனாலும் ரூட் 6 தான் வருது. அப்போ அங்கே என்ன ஆன்சர் வந்ததோ அதே நீங்கள் இங்கேயும் எழுதிக்கலாம். அவ்வளோதான். அப்போ ரெண்டும் சேமாக வருது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு நம்பருக்கு நம்ம சிக்மா கண்டுபிடிக்கிறோம், திட்டவிலக்கம் கண்டுபிடிக்கிறோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதே நம்பர்ஸ் கூட சேம் நம்பரை ஒரு உறுப்புகள் கூடயும் கூட்டும் போது வர ஆன்சருக்கு சிக்மா திட்டவிலக்கம் கண்டுபிடிச்சாலுமே சேமாக தான் இருக்கும் அப்படின்னு தெரியுது. பாருங்க, இந்த சம் பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஏதாவது போட்டு காட்டணும்னாலும் சொல்லுங்க, போட்டு காட்டுறேன். சொல்லுங்கப்பா. 5 மார்க்ப்பா. அப்போ ஈஸியா மார்க் வாங்கிடலாம்ல? ரொம்ப ஈஸியா மார்க் வாங்கிடலாம். வெரி குட், வெரி குட் இளம்பிரியன். இதே ஸ்போர்ட்டிவோட இருங்க. இப்போல்லாம் நீங்க ஒரு ஆர்வம் உங்ககிட்ட எனக்கு தெரியுது. நல்லா படிங்க, கண்டிப்பா சட்டம் எடுத்துடலாம். மாடி இங்க வந்து உட்காந்துக்க. நெக்ஸ்ட் போமா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஓகே ஓகே. அக்கா சொல்லுங்கம்மா. இந்த 40/5ல மேல ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, அப்ப நம்ம 40 தான் டபுள் டைம் ஸ்கொயர் பண்ணனுமாக்கா? 40 2 டைம் நம்ம எழுதிக்கணும். அதே மாதிரி கீழேயும் இருக்குல்ல, 350 பண்ண வேணாம். ஏன்னா நமக்கு அங்க ஹோல் ஸ்கொயர் இல்ல. அங்க நமக்கு எப்படி இருக்குன்னா சமேஷன் xi ஸ்கொயர். அதோட மீனிங் என்னன்னா, இங்கே நம்ம ஸ்கொயர் பண்ணி வருதுல்ல, சமேஷன் xi ஸ்கொயர் தானே இது வச்சிருக்கோம். இதை மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். ஓகேவா? இங்க வந்து சமேஷன் xi தான் இருக்கு. அப்ப இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டு இதுதான் ஹோல் ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே உள்ள எண்ணையும் நீங்க ஸ்கொயர் பண்ணணும். அப்பனா 5 × 5, அதுவும் 5 × 5 எழுதணும்.
அதை சால்வ் பண்ணணும். ஓகேவாம்மா? ஓகேக்கா. ம். சரி, இப்போ நம்ம கத்துக்கிட்டது வந்து கூட்டுறது. இதே நம்பரை கழித்தல்ல குடுத்திருந்தாலும் சேம் அதேதான். இப்போ ஒரு நம்பர் கூடயும் -3 பண்ண சொல்றாங்க. இல்ல ஒரு -4 பண்ண சொல்றாங்க. -5 பண்ண சொல்றாங்க. எந்த நம்பரால நீங்க ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சுட்டு சிக்மா, இதே நம்பர்ல எல்லா நம்பர்லயும் மைனஸ் பண்ண சொன்னா, அத விட கம்மியான டேர்ம்ஸ் வரும்ல, அதுக்கு நீங்க சிக்மா கண்டுபிடிச்சாலும் சேமா தான் இருக்கும். ஓகேவா? அப்ப கூட்டல், கழித்தல். ஆட், சப்க்கு சிக்மா சேமா இருக்கும். எப்போ ஒரே டேர்மால ஆட் பண்ணும்போதோ, இல்ல சப்ட்ராக்ட் பண்ணும்போதோ. ஓகேவா? இது ஒண்ணு. அடுத்து நம்ம பார்க்க போறது பெருக்கல். மல்டிபிள் பண்ண போறோம். ஒரு டேர்ம்ஸ் குடுத்துருக்காங்க கொஞ்சம் டேர்மு. இதுக்கு நம்ம சிக்மா கண்டுபிடிக்கணுமா? ஓகேவா? கண்டுபிடிச்சுட்டு ஒரு ஆன்சர் வருது. இப்போ வந்து இந்த ஒரு டேர்ம் கூடயுமே 4ஆல வந்து நம்மள பெருக்க சொல்றாங்க. இப்போ இது கூட வந்து 4 இது கூட 4 அந்த மாரி ஒரு டேர்ம் கூடயும் ஏதோ 4ன்னு இங்க குடுத்துருக்காங்க. அதனால 4 மல்டி பண்றோம். மல்டிபிள் பண்ணி ஒரு டேர்ம் வருதுல்ல, அந்த டேர்முக்கு திருப்பி இதே மாரி திட்ட விலக்கம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா கண்டுபிடிச்சா 2ம் வித்தியாசமா தான் வரும். ஓகே, அத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ம் வித்தியாசமா தான் வரும். ஆனா அது எப்படி இருக்கும்னா, அதோட மடங்கா இருக்கும். 2.28 கூட ஏதோ ஒரு நம்பர வந்து நம்ம மல்டிபிள் பண்ணா இந்த ஆன்சர் வரும். 9.212 அப்படின்னா 4ஆல மல்டி பண்ணியிருப்பாங்க. இல்ல 3ஆல மல்டி பண்ணியிருப்பாங்க. 4ஆல மல்டி பண்ணுங்க. 8, 8, 12, 1, 8, 9. கரெக்ட். 1 போட்டிருக்கேன் நானு. 3 தான் வருது. கரெக்ட் தான். ஓகேவா? அப்போ இது வந்து மல்டிபிளா இருக்கும். இதோட மடங்குகளா இது இருக்கும். ஓகேவா? அதே நம்பர் வராது. ஆனா இதோட மடங்குகளா இருக்கும். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் புரியுதா? புரியுதுக்கா. சரி. இப்ப நம்ம அப்படியே சம் பார்த்துடலாம். இங்க பாருங்க. இதுல என்ன குடுத்துருக்காங்க? சில டேர்ம்ஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம சிக்மா கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நேரடி முறை தான் எடுத்திருக்கோம். டைரக்ட் மெத்தட். அப்ப சமேஷன் xiயும், சமேஷன் xi ஸ்கொயரும் கண்டுபிடிக்கிறோம். எப்படி சமேஷன் xi ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம் யஸ்வதி? இதுல உள்ள ஒரு டேர்மையும் ஸ்கொயர் பண்ணி எழுதி வர ஆன்சரை ஆட் பண்ணும்போது சமேஷன் xi ஸ்கொயர் கிடைக்குது. ஓகேவா? இதெல்லாம் சமேஷன் xi. சமேஷன் அப்படின்றது சம் ஆஃப் தி டேர்ம். கூடுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த எக்ஸ் டேர்ம் எல்லாம் கூட்டினா சமேஷன் xi. இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எல்லாம் கூட்டினா சமேஷன் xi ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் எடுத்து இந்த சிக்மால சப்ஸ்டிட் பண்றோம். ஃபார்முலா நமக்கு தெரியும். ரூட் ஆஃப் சமேஷன் xi ஸ்கொயர் டிவைட் பை n மைனஸ் சமேஷன் xi டிவைட் பை n தி ஹோல் ஸ்கொயர். அப்போ இது வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். என்ன பண்றோம்? சமேஷன் xi ஸ்கொயருக்கு பதிலா இந்த டேர்ம் டிவைட் பை n-க்கு பதிலா 5 டேர்ம் இருக்கு. அப்ப 5. சமேஷன் xக்கு பதிலா இந்த 5 டிவைட் பை இந்த 25 டிவைட் பை n-க்கு பதிலா 5. அத ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா இங்க ஹோல் ஸ்கொயர் தான் இருக்கு. அப்ப இதே ஸ்கொயர் பண்ணணும், இது ஸ்கொயர் பண்ணணும். கேன்சல் பண்ணுங்க. இதுக்கு ரெண்டுக்கும் இப்படி ஆன்சர் வருது. மைனஸ் பண்ணுங்க, இந்த ஆன்சர் வருது. ரூட் எடுத்தீங்கன்னா 2.28. ஓகேவா? சரி. இது முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு டேர்ம் கூடயும் 4 பெருக்கியிருக்கோம். எந்த ஒரு டேர்மு? இந்த ஒரு டேர்ம். 2 கூட 4 பெருக்கணும். 3 கூட 4, 5 கூட 4, 7 கூட 4, 8 கூட 4. எல்லாத்தையும் பெருக்குனா ஒரு புது டேர்ம் வரும்ல, அதை இங்க எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம xi ஸ்கொயர் ஒன்னுத்துக்கும் ஸ்கொயர் கண்டுபிடிச்சு எழுதுறோம். இது எல்லாத்தையும் இங்க கூட்டி எழுதிக்கிறோம். இது எல்லாத்தையும் இங்க கூட்டி எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் இதுல சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் xi ஸ்கொயர் டிவைட் பை n மைனஸ் சமேஷன் சிக்மா xi டிவைட் பை n த ஹோல் ஸ்கொயர். சப்ஸ்டிட் பண்ணி அப்படியே சால்வ் பண்ணி வந்தா 9.12 வருது. இது சேம் கிடையாது. ஆனா அதோட மடங்குகளா இருக்கு. அவ்வளவுதான். இது பாருங்க. இது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. லேட் ஆயிடுச்சாப்பா வைத்தீஸ்வரன்? அக்கா சொல்லுங்கப்பா. அந்த ரூட் எடுக்கிற மெத்தட் சொல்லி கொடுத்தீங்கல்லக்கா? ஆமாப்பா. அத மறுபடியும் அப்படியே சொல்றீங்களாக்கா? சொல்றேன்ப்பா.
இங்க பாருங்க. இப்போ நமக்கு ரூட்ல வந்து 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஒரு ஒரு எண்ணுக்கும் ஸ்கொயர் நம்பர் வர்க்க எண் தெரியும். 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் 6, 4 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16 இந்த மாரி தெரியும். இப்போ இது ரூட்குள்ள இருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்? இது வந்து எதோட ஒரு வர்க்க எண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ இதுக்கு நீங்க ரூட் எடுத்தீங்கன்னா, இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். இதுக்கு ரூட் எடுத்தா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். அப்போ இது உள்ள நம்பர் ஏதோ ஒரு ஸ்கொயர் நம்பரா இருந்தா இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. இப்போ 9ஆ இருந்ததுன்னா இத 3ன்னு எழுதலாம். 16ஆ இருந்தா இத 4ன்னு எழுதலாம். 4ன்னு இருந்தா 2ன்னு எழுதலாம். ஆனா இங்க 5ன்னு இருக்கு. 5ன்னு 4ன்னும் இல்ல, 9ன்னும் இல்ல. இது 2த்துக்கும் நடுவுல இருக்கு. ரூட் 5ன்னு இருக்கு. அப்போ என்ன மீனிங்? ரூட் 4ஆ இருந்தா 2 ஆன்சர் இருக்கும். ரூட் 9ஆ இருந்தா 3ஆ இருக்கும். இது 2த்துக்கும் நடுவுல இருக்கிறதுனால 2 இருக்கும், 3 இருக்கும். அப்படி இல்லன்னா இது 2த்துக்கும் நடுவுல இருக்கும். கண்டிப்பா 2ஆ இருக்காது. கண்டிப்பா 3ஆ இருக்காது. ஏன்னா அதோட ஆன்சர் இது 9, இது 4. அப்ப இது 2த்துக்கும் நடுவுல தான் வரப்போகுது. நடுவுலனா 2 பாயிண்ட் சம்திங் 2 விட ஜாஸ்தி, 3 விட கம்மினா 2 புள்ளி ஏதோ ஒரு வேல்யூல தான் இருக்க போகுது. அது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரி. இப்போ 5 அப்படின்றது ரூட் 4க்கு பக்கத்துல இல்ல. ரூட் 5 இங்க பாருங்க. ரூட் 4க்கு பக்கத்துல இருக்கா? இல்ல இத விட்டுட்டா அடுத்து 9 தான். ரூட் 5, ரூட் 6, ரூட் 7, ரூட் 8, ரூட் 9க்கு தான் நமக்கு வேல்யூ தெரியும். இதோட வேல்யூ 2, இதோட வேல்யூ 3. இது 2த்துக்கும் நடுவுல தான் இந்த ரூட் 5 இருக்கு. ஓகே. 2 பாயிண்ட் சம்திங்ல தான் ஆன்சர் வரப்போகுது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 2க்கு பக்கத்துல, அதாவது இந்த ரூட் 4க்கு பக்கத்துல இருக்கா? ரூட் 9க்கு பக்கத்துல இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, 0.5 விட ஜாஸ்தியா போடலாமா? இல்ல 5 கம்மியா போடலாமா? அப்படின்னு செக் பண்றதுக்காக. இந்த நம்பருக்கு பக்கத்திலேயே இருக்கு. அதாவது இது வந்து ரூட் 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம். இல்ல இது 4ஆ இருக்கலாம். இது ரூட் 5ஆ கூட இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதான் நடு நம்பரா இருக்கு. இதுதான் கண்டிப்பா வந்து 2.5 வேல்யூவா இருக்கும். இதுக்கு மேல 2 நம்பர் இருக்கா? ஓகே. இது 2த்துக்கும் நடுவுல தான் 2.5 வேல்யூ இருக்கும். நமக்கு ரூட் 5ன்றது இத விட கம்மி. ஏன்னா இங்க பக்கத்துல இருக்கு. சப்போஸ் ரூட் 8ன்லாம் இருந்தது அப்படின்னா 2.8, 7, 9 அந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர் போட்டுக்கலாம். நம்ம என்ன கெஸ் பண்றோம் அப்படின்னா 2.5 விட கம்மியா போடணுமா இல்ல ஜாஸ்தியா போட போறோமா அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஏன்னா நம்ம கரெக்ட் ஆன்சர் தெரியாது. நம்மளா கெஸ் பண்ணி தானே போடுறோம். அப்போ இந்த நம்பர் வந்து ரூட் 4க்கு பக்கத்துல இருக்கா இல்ல ரூட் 9க்கு பக்கத்துல இருக்கான்னு பார்க்கணும். 4க்கு பக்கத்திலேயே சின்ன நம்பருக்கு பக்கத்திலேயே இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன நம்பருக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா ரூட் 5 விட கம்மியா போடணும். பெரிய நம்பருக்கு பக்கத்துல இருந்ததுன்னா ரூட் 5 விட அதிகமா போடணும். அதாவது 0.5 விட ஜாஸ்தியா போடணும். இதுல எங்க இருக்கு? 4 சின்ன நம்பருக்கு பக்கத்துல தான் இந்த நம்பர் இருக்கு. அப்போ 5 விட கம்மியா போடணும். அப்ப 2ஓ இல்ல 3ஓ ஏதோ ஒண்ணு போட்டுக்கோங்க. நான் 2 போட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப பக்கத்துல அடுத்த நம்பராவே இருக்குன்றதுனால 0.1ஆ இருக்கலாம், இல்ல 0.2ஆ இருக்கலாம். இது மாரி தான் இருக்கும். பாயிண்ட் சம்திங்ல தானே டிஃபர் ஆகும். அப்ப நான் ஒரு 2.2 அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா? எந்த நம்பருக்கு இடையில இருக்கு அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணணும். இளம்பிரியன் உங்களுக்கு புரியுதா? புரியுதுக்கா. இருங்க, இல்லன்னா நான் திருப்பி கூட சொல்றேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கு தான் கேட்கிறேன். இல்லக்கா, புரியுதுக்கா. புரியுதா? சரி. இங்க பாருங்க ரூட் 4, ரூட் 9 இது 2த்துக்கு நடுவுல தான் அந்த நம்பர் இருக்கு ரூட் 5. எதுக்கு பக்கத்துல இருக்கு? இதுக்கு பக்கத்துல இருக்கு. அடுத்த நம்பரே இதுதான். இதோட வேல்யூ 2ஆ இருக்கும். இதோட வேல்யூ 3ஆ இருக்கும். இது 2த்துக்கும் நடுவுல வந்திருக்கிறதுனால 2ம் கெட்டான்னு சொல்லுவாங்கல்ல. 2மே இல்லாம நடுவுல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பாயிண்ட் சம்திங்ல தான் ஆன்சர் இருக்க போகுது. அது இதுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால 2.1ஓ இல்ல 2.2ஓ எது வேணாலும் போட்டுக்கலாம். அப்படிதான் நீங்க கெஸ் பண்ணணும். ஓகேக்கா. இந்த சம் பாருங்கம்மா. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க.
இந்த சம் ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் போவோமா? ஓகேக்கா. ஓகே. ஓகேக்கா. ஓகே, ஓகே. இந்த சம் கவனிக்கிறீங்களா? இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சம் தான். இந்த சம் வந்து ஒரு ஃபார்முலா மாரி தான். ஓகேவா? இந்த ஃபார்முலாவ கண்டுபிடிக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா இந்த சம்மே கேட்குறாங்க. சரியா? இந்த சம் நம்ம கண்டுபிடிச்சு ஒரு ஃபார்முலா வரும்ல, அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா, அடுத்து நம்ம இத வச்சு 2 சம் போட போறோம். பயிற்சியில இருக்கு. ஒரே நிமிஷம். சரிம்மா. இதுல என்ன குடுத்திருக்காங்க அப்டின்னா, முதல் n இயல் எண்களின் சராசரி மற்றும் விளக்க வர்க்க சராசரியை காண்க. அதாவது ஃபைண்ட் தி ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸோட மீன். ஓகேவா? மீன் கேக்குறாங்க. சராசரியும், விளக்க வர்க்க சராசரி. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்கல. வேரியன்ஸ் கேக்குறாங்க. ஓகேவா? நேத்தே பார்த்தோம்ல. சிக்மா ஸ்கொயர் பண்ணா அதுதான் வந்து விளக்க வர்க்க சராசரி அப்படின்னு பார்த்தோம்ல அந்த இது. ஓகே. சரி. முதல் n இயல் எண்கள் அப்படின்னா என்னவாமா இருக்கும்? 1, 2, 3, 4 அப் டு n வரைக்கும் இருக்கும். இதுதான் முதல் n இயல் எண்கள். நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? இதோட சராசரி மீன் அப்படின்னா ஜென்ரலாவே நம்ம என்ன பண்ணுவோம்? சராசரினா என்ன கான்செப்ட்மா? தரவுகளின் கூடுதல் பை தரவு புள்ளிகளின் எண்ணிக்கைக்கா. வெரி குட். அதாவது என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் மேல கூட்டணும். எத்தனை டேர்ம் இருக்கோ அதை கீழே எழுதணும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அதாவது தரவு புள்ளிகளின் கூடுதல் மதிப்பு டிவைட் பை தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை. அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கீழே எழுதுவோம். அந்த டேர்ம்ஸை வந்து மேலே எழுதுவோம். ஓகேவா? இப்போ 1, 2, 3 அப் டு n வரைக்கும் இருக்கு. அப்ப அதுல மொத்தமா எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா n உறுப்புகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ டிவைட் பைல n. இதை வந்து நம்ம ஷார்ட்டா இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? மேல உள்ளது எல்லாமே xiன்னு வச்சுப்போம். இதோட கூடுதல் தான் சமேஷன் xi. அப்ப மேல சமேஷன் xi டிவைட் பை கீழே வந்து n டேர்ம்ஸ் இருக்கிறதுனால n அப்படின்னு எழுதிக்கிறோம். சரி, உங்களுக்கு செகண்ட் சாப்டர்ல படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இதோட கூடுதல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1 + 2 + 3 அப் டு n அப்படின்னா அதோட கூடுதல் என்ன? சொல்லுங்க. என்ன ஃபார்முலா? கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? நான் கூட சொல்லி கொடுத்தனே அதுக்கு ஒரு மெத்தட். n × n + 1/2. வெரி குட். n × n + 1 டிவைட் பை 2. அதான் ஃபார்முலா. 1, 2, 3 அப் டு n-க்கு n × n + 1 டிவைட் பை 2. கீழே ஒரு n இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கிறோம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதை அப்படியே வச்சுக்குவோம். இதுல இருந்து இந்த n கூட கேன்சல் பண்ணிடலாம். n + 1 டிவைட் பை 2. இதுதான் சராசரி. ஓகேவா? அடுத்து விளக்க வர்க்க சராசரி, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சாரி வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். சொல்லுங்கப்பா. அதுக்கு அவ்வளவுதான் ஆன்சராக்கா சராசரிக்கு? அவ்வளவுதான்ப்பா. வேற எதுவும் பண்ண முடியாது அது. ஏன்னா எண்ணுக்கு நமக்கு மதிப்பு தெரியாது. எண் இயல் எண்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எண்ணை வச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணிட வேண்டியதுதான். சப்போஸ் அங்க வேற ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அங்க எதுவுமே இல்ல, அதனால அப்படியே விட்டுட்டோம். ஓகேவா? சரி. அடுத்து என்ன கேக்குறாங்க? வேரியன்ஸ். வேரியன்ஸ்னா விளக்க வர்க்க சராசரி, அதாவது சிக்மா ஸ்கொயர். உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா என்ன? சிக்மா ஸ்கொயருக்கு ஃபார்முலா நேரடி முறை டைரக்ட் மெத்தடுக்கு சிக்மானா ரூட் ஆஃப் சமேஷன் xi டிவைட் பை n, சமேஷன் xi ஸ்கொயர் டிவைட் பை n மைனஸ் சமேஷன் xi டிவைட் பை n த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவீங்க. இதுவே சிக்மா ஸ்கொயரா இருந்ததுன்னா இங்கேயும் ஸ்கொயர் பண்ணிருப்பீங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி சமேஷன் xi ஸ்கொயர் டிவைட் பை n மைனஸ் சமேஷன் xi டிவைட் பை n த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து விளக்க வர்க்க சராசரியோட ஃபார்முலா. பாருங்க. அக்கா, சொல்லுங்கப்பா. ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ணிட்டேனாக்கா? கேன்சல் பண்ணி தான் இந்த ஆன்சர் வந்திருக்கு. அதாக்கா கேன்சல் பண்ணா அதோட முடிஞ்சிடலக்கா. அதை கேன்சல் பண்ணத முடிஞ்சிருச்சு. காணதுலக்கா. அந்த ரூட் வராதுப்பா. ஓகே. ஓகே.
இப்போ நம்ம ரூட் இல்லாம தான் இங்க எழுதியிருக்கோம். ஓகேவா? சரி. இப்போ ஒன்னொன்னுத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். சமேஷன் xi அப்டின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? 1, 2, 3 அப் டூ n வரைக்கும் இருந்தது அப்டின்னா, அதுதான் சமேஷன் xi. சரி, இத வேணா நான் வேற இடத்துல போட்டு காமிக்கிறேன். ஏன்னா, அது உங்களுக்கு கொஞ்சம் இடம் பத்தாத மாரி இருக்குல்ல. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகேம்மா. அங்க என்ன குடுத்திருந்தாங்க? சிக்மா ஸ்கொயரோட ஃபார்முலா சமேஷன் xi ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் சமேஷன் xi டிவைடட் பை n த ஹோல் ஸ்கொயரா? இதுல ஜென்ரலா சமேஷன் xiனா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? என்னது? 1, 2, 3ய நீங்க என்ன பண்ணணும்? கூட்டணும். இது எல்லாத்தையுமே கூட்டுவீங்க. கூட்டுனா அதுதான் சமேஷன் xi. அப்படின்னா n இன்டு n பிளஸ் 1 டிவைடட் பை 2. இதுதான் ஃபார்முலா. சமேஷன் xi ஸ்கொயர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இதுல உள்ள ஒரு நம்பரும் ஸ்கொயர்ல இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? செகண்ட் சாப்டர்ல இந்த மாதிரி நேச்சுரல் நம்பர் 2n plus 1 by 2 6 க்கா? வெரி குட். n into n plus 1 divided n into n plus 1 2n plus 1 divided by 6. வெரி குட். இந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கணும். இதை தான் இதுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ சமேஷன் xi ஸ்கொயருக்கு பதிலா இந்த டேர்ம் n into n plus 1 2n plus 1 divided by 6. இங்க ஒரு n இருக்கு, அதையும் எழுதிக்கிறேன். மைனஸ் சமேஷன் xiக்கு பதிலா இந்த டேர்ம் n into n plus 1 divided by 2. இங்க ஒரு n இருக்கு, அந்த n ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த எண்ணையும் கேன்சல் பண்ணலாம், இந்த எண்ணையும் கேன்சல் பண்ணலாம். இதுக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இப்போ n into n plus 1 2n plus 1 divided by 6 மைனஸ் இதை ஸ்கொயரில் எழுதினோம்னா n into n plus 1 the whole எந்த ஓகே 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 இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இதை இப்போ நம்ம வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா? இதை உள்ளே கொடுத்து கூட மல்டி பண்ணிக்கலாம். இதை உள்ளே கொடுத்து மல்டி பண்ணிடுவோமா? சரி, உள்ளே கொடுத்து மல்டி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 4 இங்கே பெருக்கிடுவோம், இந்த 6 இங்கே பெருக்கிடுவோம், இது ரெண்டுத்தையும் இங்கே பெருக்கிடுவோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த 4ஆல் இது ஃபுல்லாக பெருக்கணும்னா n into n plus 1 2n plus 1 இப்படி இருக்கட்டும். ஹோல் டிவைட் பை 6 into 4 எவ்வளோமா? 24ஆ? ஓகே. இந்த 6 மைனஸ் 6 n plus 1 அது ஃபார்முலா கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? a plus b the whole square அப்போ n ஸ்கொயர், அப்போ b ஸ்கொயர்னா 1 2ab இப்படி எழுதிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் உள்ளெல்லாம் கொடுத்து மல்டி பண்ணணும். இங்கே போடவா? அப்போ 4ஆல் கூட இது ஃபஸ்ட்டு மல்டி பண்ணிட்டு கூட அப்புறம் பண்ணுவோமா? அப்போ 4n ப்ளஸ் 4 அதால் இது ஃபுல்லாக மல்டி பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த 6 உள்ள கொடுத்து மல்டி பண்ணிடுவோம். மைனஸ் 6 மல்டி பண்ணிடுவோம். அப்போ மைனஸ் 6n ஸ்கொயர் மைனஸ் 6 மைனஸ் 12n டிவைடட் பை 24. இதை உள்ள கொடுத்து மல்டி பண்ணிடுவோம். அப்படின்னா 8n ஸ்கொயர் ப்ளஸ் 4n ப்ளஸ் 8n ப்ளஸ் 4. இப்போ இதெல்லாம் உள்ள கொடுத்துருவோம். அப்போ 6n ஸ்கொயர் மைனஸ் 6 மைனஸ் 12n டிவைட் பை 24. இப்போ n ஸ்கொயர் இந்த டேமும் இந்த டேமும் இருக்குது. சால்வ் பண்ணால் என்ன வரும்? 6n ஸ்கொயரில் 8n ஸ்கொயரில் 6n ஸ்கொயர் போயிடுச்சுன்னா 2n ஸ்கொயர். n வேல்யூ வந்து இந்த டேம் இருக்குது, இந்த டேம் இருக்குது, இது ஒரு டேம் இருக்குது. இது மைனஸில் இருக்குமா? இது ப்ளஸ் 4 n 8 n கூட்டினா ப்ளஸ் 12, இது மைனஸ் 12. 2 கேன்சல் ஆகிடும், 3 கேன்சல் ஆகிடுது. அடுத்து இந்த 2 டேம் ப்ளஸ் 4 இங்கே மைனஸ் 6 சால்வ் பண்ணால் மைனஸ் 2 டிவைட் பை 24. மேலே 2 காமனாக 2 எடுக்கலாம். அப்போ n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 24 கேன்சல் பண்ணால் 12. அப்போ n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 12. இதுதான் இதோட ஆன்சர். இதோட ஆன்சர் சிக்மா ஸ்கொயர்.
இது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நேச்சுரல் நம்பர்ஸ் அதாவது இயல் எண்கள் வரும்போது சிக்மா ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். விலக்க வர்க்க சராசரி கண்டுபிடிக்கணும். வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஃபார்முலா. சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் மைனஸ் 1. அப்ப இது இவ்வளோ நேரம் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு கேட்காதீங்க. இதுவே ஒரு சம் தான். இது கேட்டிருக்காங்க. பாருங்க. அந்த ஸ்டெப்லாம் புக்லயே இருக்கு, பார்த்துருப்பீங்க. இதை மட்டும் பாருங்க. எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. அக்கா என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு அப்படியே சொல்றீங்களாக்கா? சொல்றேன்ப்பா. இங்க என்ன பண்ணோம்? சமேஷன் சிக்மா ஸ்கொயரோட வேல்யூ summation xi square divided by n minus summation xi divided by n the whole square. இது ஃபார்முலா தெரியும். இதுக்கு நம்ம summation xi ஸ்கொயருக்கு 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அந்த மாதிரி ஸ்கொயர் போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா இது. அதுமாதிரி summation xiக்கு ஃபார்முலா தெரியும் அது. இது ரெண்டுத்தையும் எடுத்து அதோட இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஃபுல்லும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது இந்த மாதிரி டேர்ம்ஸ் வருது. இது எல்லாத்தையும் உள்ளே கொடுத்து மல்டி பண்ணுறோம். இதையும் உள்ளே கொடுத்து மல்டி பண்ணுறோம். இது a + b the whole square ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். எல்லாமே உள்ளே கொடுத்து மல்டி பண்ணும்போது இந்த மாதிரி டேர்ம் வருது. அதுக்கப்புறம் இதையும் உள்ளே கொடுத்து மல்டி பண்ணால் ஃபைனலாக இந்த ஆன்சர் வருது. இதில் வந்து இந்த டேர்ம் இந்த 3 டேர்மும் கேன்சல் ஆகிடுது. n ஸ்கொயர் உள்ளதை தனியாக கூட்டியும் கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் தனியாக கூட்டி எழுதுகிறோம். டிவைட் பை 24. இது எல்லாமே காமனாக 2 இருக்குது. வெளில எடுத்து கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணால் n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 12. அவ்வளோதான் ஆன்சர். பாருங்கள், அப்படியே ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. நாளைக்கா யாருக்கு? எனக்கு நாளைக்கு இருக்கு, நிகழ்ச்சி பண்றேன் நாகப்பட்டினத்துல. ஓகே மாமா? ஓகேக்கா. ஓகேம்மா. ஓகேக்கா. ஓகே. ஒரு லேட் கம்மர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஓகேம்மா. யார் அந்த லேட் கம்மர்? சரி, இதை வச்சு இன்னும் ஒரு 2 சம் இருக்கு. அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஏதாவது கேட்குறதுனா நீங்கள் கேட்கலாம். இல்லை இப்போ கேட்குறீங்களா? அதுக்கப்புறம் சொல்லி தரவா? இப்படி நாங்கள் கேட்க மாட்டோங்கா. நீங்களே ஏதாவது சொல்லுங்க, நாங்கள் கேட்டுட்டு மட்டும் இருக்கோம். சரி, இங்கே பாருங்க. இந்த 8 and 9 உங்களுக்கு ஹோம்ஒர்க் போட முடியுமா பாருங்க. ஒரு திட்ட விளக்கம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூவை கொடுத்துட்டாங்க. அதில் இருக்கும் தரவு புள்ளிகள் ஒவ்வொன்றிற்கும் 5ஐ கழிக்க கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விளக்கம் காண்க. இதோட ஆன்சர் நீங்க பார்த்தோன்னே சொல்லலாம். ஏதோ ஒரு டேமுக்கு சிக்மா கண்டுபிடிக்கிறாங்களாம் 4.5.
அதுல உள்ள ஒரு நம்பர் கூடயுமே 5 கழிக்கிறாங்களாம், மைனஸ் பண்றாங்களாம். இப்போ வந்த ஆன்சருக்கு திருப்பி சிக்மா கண்டுபிடிச்சா அதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. என்னவா இருக்கும்? அதே 4.5. வெரி குட். அவ்வளவுதான். இதுதான் கேக்குறாங்க. ஓகேவா? சரி. அதே மாதிரி அடுத்து பாருங்க. ஒரு தரவின் திட்ட விலக்கம் 3.6. அதன் ஒவ்வொரு புள்ளியையும் 3ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விலக்கம் மற்றும் விளக்க வர்க்க சராசரியை காணும்னு கேக்குறாங்க. இது நீங்க பார்த்த உடனே சொல்ல மாட்டீங்க. நான் வந்து மல்டிபிளா இருக்கும்னு சொன்னேனா, அதுல நம்ம எத்தனையால மல்டிபிள் பண்ணோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 4 ஆலக்கா. 4ஆல மல்டிபிள் பண்ணோம். ஒரு டேமையுமே என்ன சொன்னாங்க? 4ஆல தான் பெருக்க சொன்னாங்க. அப்போ ஒரு டேர்ம 4ஆல பெருக்கும்போது ஃபர்ஸ்ட்டுக்கு கண்டுபிடிச்சப்போ ஒரு ஆன்சர் வந்ததா? ஒரு டேர்மையும் 4ஆல பெருக்குனப்போ ஒரு ஆன்சர் வந்ததுல, அந்த ஆன்சர் இந்த ஆன்சரோட 4 பெருக்குனா என்ன ஆன்சர் வருமோ அதுவா தான் இருக்கும். அப்படிதானே வந்துச்சு நமக்கு. ஞாபகம் இருக்கா? ஏம்மா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இந்த ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு ஒரு ஆன்சர் வந்துச்சா? புரியுதுக்கா. அது ஒரு டேர்ம் கூட 4ஆல பெருக்கும்போது வந்த ஆன்சர், அந்த ஆன்சரோட 4 பெருக்குனா என்ன ஆன்சர் வருமோ அதுக்கு ஈக்குவல். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இங்க என்ன கேக்குறாங்க? சிக்மாவோட வேல்யூ 3.6 ஒரு புள்ளியையுமே 3ஆல வகுக்கும்போது கிடைக்கும் புதிய தரவு என்ன அப்படின்னா, கண்டிப்பா இதால 3 வகுத்தோம்னா என்ன ஆன்சர் வருமோ அதுதான் அதோட ஆன்சரும். ஒரு நம்பருக்கும் 3 டிவைட் பண்ணி வர ஆன்சரும் இதுவும் சேமா தான் இருக்கும். இது வந்து சிக்மா. இன்னொன்னு என்ன கேக்குறாங்க? விளக்க வர்க்க சராசரி வேரியன்ஸும் கேக்குறாங்க. அப்ப சிக்மா ஸ்கொயரும் கேக்குறாங்க. இது ஸ்கொயர் பண்ணா இதையும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 12 12 144 அப்படின்னா 1.44. இதுதான் சிக்மா ஸ்கொயரோட வேல்யூ. ஓகேவா பாருங்க. இது என்ன 2 மார்க்காக்கா? இது 2 மார்க்பா. ஓகேக்கா. ஓகே. இந்த 2 சம்மும் நல்லா கிளியரா பாத்துக்கோங்க. என்ன ஹோம்வொர்க் குடுக்கல, நீங்க போட மாட்டீங்கன்னு நானே போட்டேன். இந்த மாடல் உங்களுக்கு தெரியாதுல, அதனால நானே போட்டேன். சரி. இந்த 6 அண்ட் 7 நான் சொல்லித் தரேன். அதுக்கு முன்னாடி யாராவது கேட்கறேன்னா கேளுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நீங்க ஏதாவது கேளுங்க. அதுக்கப்புறம் அடுத்த சம் நான் சொல்லிக் குடுக்குறேன். ஃபாஸ்ட்டா நம்ம கொஞ்சம் 5 நிமிஷம் முன்னாடியே முடிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் தான் சொன்னேன்ல உங்கள்ட்ட. அது லேட் கமர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு சொல்றேம்மா. ஓகேவா? டோட்டல் சைலண்டா இருக்காங்களே. சரி, ஏதாவது கேட்கறேன்னா கேளுங்கம்மா. டைலாக் நான் நேத்தே எழுதி வச்சேன். நீங்கலாம் கேட்கல. நேத்தி இல்ல, முந்தா நேத்தியே நான் எழுதிட்டேன். நீங்க கேட்கலன்னு நான் சொல்றேன். சரி சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது சொன்னாதான். என்னன்னு யோசிச்சே இருங்க. ஒரே ஒரு நிமிஷம் நான் அதை வந்துடுறேன். ஐயோ, end the call. நான் கட் பண்ணிட்டு போறேன்னு உங்க எல்லாரையும் கட் பண்ணி விட்டு போயிட்டேனா?
நான் தாம்மா உங்க எல்லாரையும் கட் பண்ணி விட்டுருக்கேன். எண்டு கால்ன்னு கேட்டுச்சு. அத டக்குன்னு குடுத்துட்டு ஓடிப்புட்டேன். எல்லாரும் என்ன திட்டிட்டு இருந்திருப்பீங்க எனக்கு தெரியும். இல்லக்கா எங்க சில்வே இதாயிடுச்சு சரி, சரி. ஓகே. சரி, யோசிச்சிட்டீங்களா? அக்கா சமைக்கே போலாம்க்கா. சமைக்க போலாமா? சரி. சரி. 6th சம்மு. இதுல என்ன ஸ்கிரீன் வரல. ஸ்க்ரீன் வரலையா இன்னும்? ஓகே, ஓகே. இதுல நான் இன்னும் கனெக்ட் பண்ணிருக்க மாட்டேனோ? என்ன ஏமாத்துறீங்களா? இப்பதானே டைலாக் சொல்றேன்னு சொன்னீங்க. நீங்க தானே கிளாஸ்க்கு போலான்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் நான் எதுக்கு சொல்லணும்? இல்ல எனக்கு டைலாக் சொல்லுங்க. டைலாக் சொன்னா இந்த டைம் சென்டம் எடுப்பீங்களா? எடுக்கிறோம். சரி. எடுக்கிறோம்னு ப்ளூரலா வருது. நீங்க எடுத்துறணும். சரியா? எடுக்கிறேன். சரி. அப்ப சொல்றேன் இருங்க. இருங்க ஒரு டைம் படிச்சு பார்த்துக்கிறேன். சரி, ஞாபகம் இருக்கிறது சொல்றேன். சார், எனக்கு எஜுகேஷனை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆர்வம் ஜாஸ்தி. Lemon in the spoon, musical chair, singing, dancing, mimicry. Sir, you know one thing? In my association, every year Sivaratri, they conduct the function. I only beat the first prize. அந்த மிமிக்ரி ஆர்வம் விட்டு போகக்கூடாதுன்னு அப்படியே கண்டினியூ பண்ணி அது ஒரு பொது சேவை ஆயிடுச்சு. பொது சேவை ஆகி போச்சு சார். சாரி சார். அவ்வளோதாம்மா. அது இன்னும் நிறைய லென்த்தியா வரும். இவ்வளவுதான் எனக்கு தெரியும். இது என்ன மூவின்னா ஓகே ஓகேல வரும்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சிருப்பாங்க. டிராஃபிக் இதுல ஃபர்ஸ்ட் இந்த சீன் தான் வரும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்ல. அடடா ஒரு தேவதை வந்து போகுதே இந்த வழியிலே, அந்த இதுல அட தேனட அந்த இதெல்லாம் வரும்ல. அப்ப போலீஸ் ஒரு கல் ஒரு கண்ணாடி, அதுதான் ஓகே ஓகே. ஒரு கல் ஒரு கண்ணாடி, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஓகே ஓகே. இல்ல 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 இல்ல, அந்த இதுதான். அப்ப வந்து போலீஸ் ஸ்டேஷன் வச்சுக்கும் போது ஒரு காமெடி எல்லாம் வரும். அதெல்லாம் நான் சொல்ல, டைரக்டா இந்த காமெடிக்கு வந்துட்டேன் நான். அவ்வளவுதான். இனி எங்க வேலை பாக்குற? நான் ஒரு பெரிய கம்பெனில ஏதோ இருக்கேன் அப்படின்னு ஏதோ சொல்லுவான். ஆனா சினிமா தியேட்டர்ல ஏதோ பாப்கார்ன் விக்கிறது அந்த மாதிரிதான் ஏதோ வரும். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அப்புறமா பார்க்கும்போது என்ன ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி. ஏதோ சொல்றேன்னு சொல்லி ஏதோ உங்களை மொக்க பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களே? இல்லக்கா. சரி, ஓகே. வேற யாரும் எதுவும் கேக்குறீங்களா? சொல்றீங்களா? என்னம்மா? ஆனா நான் 3 நாளுக்கு முன்னாடி எழுதிட்டேன். யாரும் கேட்கல, அதுக்கேத்த சுச்சுவேஷனும் வரல. சரின்னு நான் விட்டுட்டேன் அப்படியே. நான் தான் சொன்னேன்னு, சொன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு. சரி, ஓகே. அப்படியே அந்த சம்முக்கு போயிடுவா இல்ல எதுவும் கேட்க போறீங்களா? ஏன்னா நான் டைலாக் சொல்லிட்டேன், உங்களுக்கு வேலை முடிஞ்சிட்டு, அதனால நீங்க போயிருவீங்கம்மா சம்முக்கு. நாளைக்கு பார்த்துட்டு வரேன்க்கா. சரி, ஓகே ஓகே. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கடிகாரம். உங்க வீட்ல எல்லாம் இந்த கிளாக் இருக்கா? 1 மணினா 1 மணி பெல் அடிக்கும், 2 மணினா 2 டைம் பெல் அடிக்கும். அது எங்க இருக்கும்? கோயில்லக்கா. எல்லா கோயில்லையும் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அதை வச்சே நம்ம எல்லாம் டைம் தெரிஞ்சுக்குவோம். சரி, இப்போ 12 மணி ஆயிடுச்சு. திருப்பி 1 மணி வரும்போது 13 டைம் அடிக்குமா இல்ல ஒரு டைம் அடிக்குமா? ஒரு வாட்டி தான் அடிக்கும். ஒரு வாட்டி. அப்போ ஒரு நாள்ல 1 மணின்றது எத்தனை டைம் வரும்? 2 டைம்
டைம் 2 டைம். காலையில ஒரு டைம், நைட் ஒரு டைம். அதே மாரி 2 மணி காலையில ஒரு டைம், நைட் ஒரு டைம். அப்போ 1, 2, 3 இது மாரி ஒரு நாளுக்கு 12 முறை. இது மாரி 2 டைம்ஸ் நடக்கும். அப்படிதானே அந்த ஒலி எழுப்போம். அப்படின்னா, இதோட திட்ட விலக்கம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு கேட்குறாங்க. இதுதானே நம்ம இப்ப பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சிக்மா ஸ்கொயரோட வேல்யூ n²-1/12ன்னு பார்த்தோம். நமக்கு சிக்மா வேணும் அப்படின்னா n²-1/12 த ஹோல் ஸ்கொயர். சாரி ரூட். இதுதான் சிக்மாவோட வேல்யூ. ஓகேவா? திட்ட விலக்கம். இது எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா 1, 2, 3ன்னு கண்டினியூவா இருக்கும்போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 12ன்னு முடியுதா? 2 டைம்ஸ் 12 தான் இதுல n. அதுல எந்த லாஸ்ட் டேர்மோ அதுதான் அதோட n. அப்போ இதுல நம்ம டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சிக்மா ஈக்குவல் டு இங்க 2ன்னு இருக்கிறதுனால நான் முன்னாடி ஒரு 2 பெருக்கிக்கிறேன். ரூட் ஆஃப் n-க்கு பதிலா 12 ஸ்கொயர் -1/12. 2 ரூட் 144 2 ரூட் 2 143/12. இதை நம்ம கேன்சல் பண்ணி ரூட் எடுத்து இதோட மல்டிபிள் பண்ணணும். 14ல ஒரு 12 இருக்கு, பேலன்ஸ் 2. 23ல ஒரு 12 தான் இருக்கு, பேலன்ஸ் வந்து 24னா பேலன்ஸ் வந்து 11 வருமா? 11. அப்ப பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துப்போம். இதுல எத்தனைமா இருக்கும்? 9 இருக்கும்னு நினைக்கிறேன். 12 × 9 108. 9 தானமா? 108. பேலன்ஸ் 2. அப்ப 20ல எத்தனை 12 இருக்கும்? ஒரு 12 தான். இதோட ஸ்டாப் பண்ணிப்போமா? இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். சரி, இப்போ இது வந்து ரூட்டுக்குள்ள இருக்கு. சிக்மா 2 ரூட் ஆஃப் 11.91. இப்போ இதுக்கு ரூட் எடுக்கணும். 11க்கு பக்கத்துல வர பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னவா இருக்கும்? வர்க்க என்ன? 3. 3 ஸ்கொயரோட வேல்யூ 9. 4 ஸ்கொயரா இருந்துச்சுன்னா 16க்கு போயிடும். அப்போ 3 பாயிண்ட்ல தான் வரப்போகுது ஆன்சர். 9க்கு பக்கத்துல 11 இருக்கா? 16க்கு பக்கத்துல இருக்கா? 9க்கு அப்புறம் 10 இருக்கு, 11 இருக்கு, 12, 13, 14, 15 நிறைய இருக்கு. இப்போ 9க்கு பக்கத்துல தான் வருது. அப்போ 5 விட கம்மியா ஏதோ ஒரு நம்பர் போட்டுக்கலாம். நம்ம 3 கூட போட்டுப்போம். இப்போ இதை மல்டி பண்ணா போதும். 6.6 இதுதான் ஆன்சர். ஈக்குவல் டு போடக்கூடாது, அப்ராக்சிமேட்லி தோராயமா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இது ஓகேயா பாருங்க. ஓகேவா? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? இல்லக்கா. சரி, அப்ப அதே மாதிரி ஒரு ஹோம்ஒர்க் தரேன் நான். முதல் 21 இயலெண்களின் திட்ட விலக்கம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் கேக்குறாங்க. சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n²-1/12. இதுல n-க்கு பதிலா 21ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடுறீங்களா? இந்த சம் மட்டும் ஹோம்ஒர்க் போடுறீங்களா? ஓகேக்கா. ஓகே, அவ்வளவுதான். இந்த சம் மட்டும் ஹோம்ஒர்க் போடுங்க. பேலன்ஸ் நம்ம நாளைக்கு பார்ப்போம். அடுத்த மெத்தடு இது எல்லாமே தொகுக்கப்பட்டதுல வரும். ஓகேவா? இது எல்லாமே தொகுக்கப்பட்டதுல வரும். ஏன் அப்படின்னா பாக்ஸ்ல போட்டிருக்காங்க குரூப்டு டேட்டா. அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் வந்து டெஸ்ட் நாளைக்கு எக்ஸாம் இருக்கா? ஆமாங்கா. சரி, எக்ஸாம் இருக்கிறவங்க எக்ஸாமுக்கு படிங்க. எக்ஸாம் இல்லாதவங்க எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் மட்டும்தான் டெஸ்ட் எழுதி அனுப்புனீங்க. மற்றவங்கலாம் டெஸ்டே எழுதல. அவங்கெல்லாம் டெஸ்ட் எழுதுங்க. நேற்று பெரிய கொஸ்டின் கொடுத்தோம்ல, அந்த கொஸ்டின் பேப்பர்ல உள்ளது. இல்லைக்கா நான் அதையும் முடிச்சுட்டு எனக்கு எக்ஸாமும் இல்லை அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு கிராஃப் ஜியோமெட்ரி, கோண இருசமவெட்டி தேற்றம், ஆங்கிள் பைசெக்டார் தியரம், இது 3 எனக்கு எழுதி காமிக்குங்க. ஓகே ஓகேக்கா. சரிம்மா. சரி, நம்ம நாளைக்கு பார்ப்போம். நம்ம நாளைக்கு பார்ப்போமா? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதனாலதான். ஓகே தானே? ஓகே ஓகேம்மா. ஓகே. என்னதுமா? என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறீங்க. என்ன வேலை? லேட்டா வந்தவங்களுக்குலாம் நாங்க சொல்ல மாட்டோம். உங்க கூட டூ போங்க. நான் தான் உங்க கூட டூ. எதுக்கு லேட்டா வரீங்க கிளாஸ்க்கு? பக்கத்து வீட்டுல டியூஷன் போறேன்க்கா. மேக்ஸுக்கா? உங்க டியூஷன் தான் கேட்டா சொல்லிடுவாங்க. சரி சரி
சரிம்மா. ஓகே. எக்ஸாமுக்கு. சரி. ஆனா சீக்கிரம் வந்துருங்க 8 மணிக்கெல்லாம். ஓகே. சரிம்மா. ஓகே. ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன நாளைக்கு ஈவென்ட் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு கொஞ்சம் வேலைங்க இருக்குமா அதுக்கு தான். பை. பை பை. தேங்க் யூ. குட் நைட். தேங்க் யூ. தேங்க் யூம்மா. பை பை. தேங்க் யூ. தேங்க் யூம்மா. தேங்க் யூ.